தமிழ் கேமிங் தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹண்டர் கிராஃப்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்லேயே சொல்லியிருந்தான் இன்னும் இதை கண்டினியூ பண்ணோம். இப்போ இந்த கேம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. கேரக்டரெலாம் மாற்றிடுவோம். அப்போ இது போதும், இதுதான் முக்கியம். கண்ணுதான் இதுக்கு சொல்லும். இதை கேட்போம். இதுக்கு போகல. ஐயோ இதுக்கு போகணும். இது இதில் தான் வருமா? இதுதான் இது ஜாஸ்தி. இது இன்னும்டா வேறு கன்னே இல்லை போல. பை ஹால் ஆமோ, அது காசு இல்லைங்க. சரி, இப்போ நம்ம களத்தில் குதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிரியேட்டிவ் வழக்கம் போல் இல்லை, சர்வைவல் விட்ட இடத்துல வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்தே ஆடுவோம். என்ன புதுசாக இதெல்லாம் கேட்குது. மிட் நைட்லேருந்து ரெட்டி ஆடுவோம். லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம களத்தில் ஆடுவோம். எங்கடா ஷார்ட் பண்ண ஷார்ட்கண்டா ஒரே இது எங்கேருந்து ஒரு தெரியலையே. இது என்ன சேவிங் பாயிண்ட் இங்கேயே இருக்குது. பீட்டா டெஸ்டிங்னால இந்த மாதிரி இப்போ நார்மலாக எல்லாத்தையும் இருக்காங்க. ஒரிஜினல் வருஷன்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைட்டு இல்லை, கண்டிப்பாக லைட்டு வேணும். இது என்ன ஒவ்வொரு லைட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஓகே. இது இன்னும் பிரைட்டாக இருக்குது. இது இன்னும் பிரைட்டாக பச்சை கலரில் இருக்குது. ஆனியன் சாப்பிட்றதுக்கு எல்லாமே தேவை. ஓகே, எங்கேருந்து அட்டாக் பண்ணுங்க தெரியல. லைட்டாக பயமாகவே இருக்குது. சர்வைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது பீட்டாங்கிறதுனால ஒரு சில இடம் ஓப்பன் ஆகலை. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, அதையும் போட்டு தள்ளிடுவோம். அது ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? ஓ, அங்கே தான் நிறையா இருக்குது. அதே கிளீன் பண்ணுறது ஏதாச்சும் மெயின் மிஷனாக இருக்குமோ? எங்கே போகிறேன்? இதையெல்லாம் பார்த்து தந்தா எப்படி நம்ம அதை போட்டு ஜெயிக்கிறது? நல்லா இருக்குது. நைட் இதுதான் வெளிச்சமே தருது. வா வா வா, நீ எதுக்கு நானே தேடி வரேன். போ, பிஸ்டல் செம பவர். இந்த கேம்ப் ஃபயர் எதுக்கு ஏதாச்சும் சேவ் பண்ணுறக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு நம்புகிறேன். சரி, இன்வென்ட்ரியில் ஏதாச்சும் தண்ணி தாகத்தை தீக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இதெல்லாம் இன்வென்ட்ரி தொட முடியல. சரி விடுங்க, நம்ம கேரட் சாப்பிட்டுக்கோ. இங்கேயும் இருக்குதுங்க, ஆனால் எங்கேயும் தெரியல. சத்தம் மட்டும் கேட்குது. எங்கே இருந்தாலும் ஒழுங்காக வெளியே வந்துடு. அங்கே இருக்குது.
புல்லட்டு வேகமாக ஓடுது. ஐயோ இது ஒன்று கடுப்பேற்றுது. என்ன சொல்லுவா பா கடுப்பேற்றுது. ஒன்று ஸ்கோப் எதுக்கு போட்டேன். ஏய் கிளிச்சாயிருச்சு. இனி இங்கே இருந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்து. இங்கெங்கேயே இருக்குது. ஓ இங்கே இத்தனை இருக்குது. வா எதிர்ப்பா எதிர்ப்படும் தலைகள் சிதறா. கல் வேகமாக இருக்குங்க. ஆளை விட்டு தலை இல்லாமல் அது கண்ட இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கு. ஸ்கல்லுக்கு இது ஒரு வீக்னஸா? ஓகே போட்டு தள்ளதான் நமக்கு என்னமோ அன்லாக் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இதெல்லாம் சாப்பிட்டு பசி தீர்த்துக்கணும். சரி வாங்க போகலாம். இங்கே ஒரு கேம்ப் ஃபயர் இருக்கே. ஆனால் இங்கே ஒரு சோம்பி. இதான் இப்போ தவுண்டு வருது. இது என்ன தவுண்டு வருது? ஏ இது செய்யப்பட்டு வர்றது. பயமா இருக்குது. இங்கே ஏதாவது வீட்டுக்கு இங்கே ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்குதா? வா கடி அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஸ்கெலிட்டன் கிட்டலாம் சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடி வாங்கி வா இல்லைன்னு ஒரு ஸ்கெலிட்டனாக இருக்கு. எங்கேருந்து ஒரு இங்கே நிறைய இருக்குது. நம்ம இங்கே வேணாம், இங்கிட்டு வேணாம், அங்கிட்டு போவோம். ஓகே ஏதாச்சும் ரிசோர்ஸஸ் கிடைக்குதா? மீட்டு இந்த லைட் இந்த வீட்டுக்கு போட்டு விடுவோம். ஓப்பன் ஒரு பின்னோக்கம் இல்லை. ஏதாச்சும் எந்திரி. வாவ் வாவ் சூப்பர். சோடா இருக்குது. இது போதுமே. பிஸ்டலை வேற புல்லட் கம்மியாகிட்டே வருது. சோடா குடிச்சா இது ஃபுல்லாக. இங்கே வெளியே நிறைய இருக்குது. எப்படி வெளியே போக போகிறோன்னா தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட ஆல்ஃபா வெர்ஷன் எப்போ வரும்னு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பீட்டா வெர்ஷன் நிறைய கண்டென்ட் இல்லாமல் சும்மா சுடுற மாதிரியே இருந்தாலும் எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கேமை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. 100 MB ஆஃப்லைன் கேம். இது போன வீடியோ சொல்லிட்டேன். ஸோ அதான் இந்த வீடியோ. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.